ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நேத்து போட்ட சிவப்பு சட்டைங்க, லைவ்ல போட்ட சிவப்பு சட்டை இன்னும் மாத்தலை. இன்னைக்கு சாயந்தரம் குளிச்சுட்டு லைவுக்கு வரும்போது தான் அந்த சட்டையை மாற்றணும்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னே என்னை பார்த்துட்டு எந்த சட்டை வச்சிருக்கிறாரு, இந்த சட்டை தானே, அப்போ இதுக்கு தகுந்தாப்புல போடுவோன்னு இந்த ரெட் ரோஸ் வேலை பார்க்கப்படாது. என்னங்க இல்லை, நான் இந்த சுடி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயோ ஊருக்கு போகும்போது ஒரு டைம் எடுத்தது போட்டிருந்ததுன்னு சொல்லு. இது எடுத்து ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பயோ எடுத்ததை விடுங்க. சரி, எடுத்ததை போடுவோமென்ட்டு போட்டேன். ஓகேவா? ஓகே தான். சொல்லுங்க. அப்படியே சிகப்பு ரோஜாக்கள்னு சொன்னதோட இவங்க அவ்வளவு அழகாவா இருக்கிறேன் அப்படின்னு அப்படி எட்டி பார்க்கப்படாது. சரியா? ஒரு வார்த்தைக்கு சொன்னோம்னாக்க சரி, நம்மளையும் ரசிக்கிறாங்களேன்ட்டு பேசாம விட்டுறணும். சிலப்ப பொய்ய கூட சொல்லுவோம். என்னங்க உண்மைதாம்மா. சிலப்ப நாங்க சொல்லுவோம், சரி ஒரு கொஞ்சம் நேரம் சிரிக்கட்டுமே ஒரு பொய்ய கூட சொல்லுவோம். அதுலயே பிடிச்சு தொங்கப்படாது. என்னங்க அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கே, எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியல, நல்லா இருக்கியேன்னு நம்புவோம். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த டைலாக் ஜோதிகா மேம் சொன்னதுன்னு சொல்லாதீங்க. சொல்ற டைலாக் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சரிங்களா? நல்லா இருந்தா யூஸ் பண்ணலாம். இல்ல டயலாக் நல்ல டயலாக்க தான் நான் சொன்னேன். நல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்குவோம், நல்லா இல்லாட்டி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம நல்லா இல்லாம தான் தெரியுவோம். ஏன்னா இவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் எப்படி சொல்லுவோம், ஹலோ அலண்டு போயிட்டோம். என்ன கை காலெல்லாம் அலண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படி அலண்டு போயிருக்கு? கடவே இல்லவே இல்ல. இல்லப்பா, ஒல்லி ஆயிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு சிகப்பு இல்லதே. இங்க என்ன ஆனா கண்டிப்பாங்க உண்மையிலே ஏன் அதாவது ஏன் அளவுக்குன்னு நான் பெரிய சிகப்புக்காரெல்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு மாநிறமா தான் இருந்தேன். ஆனா சாந்தா முன்னாடி கொஞ்சம் கருப்பா இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பிரைட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். என்னன்னா வியாபாரத்துக்கு நம்ம முன்னாடி டெய்லி வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ ப்ரொமோஷன் வீடியோ, இந்த வீடியோ, காமெடி வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுனால வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் வயநாட்டில் இருக்கிறோம், வெயில் படாமல் இருக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் பிரைட் ஆகிட்டாங்க. பீட்ரூட்டு நான் சொல்கிறேன், ஒன்லி பீட்ரூட்டு, கேரட்டு, திருப்பி தான் ஆரஞ்சு, இந்த இதெல்லாம் உள்ள தினம் ஒரு லோடு இறங்குது. ஆரஞ்சு லோடு இதெல்லாம் உள்ள போறனால கொஞ்சம் நம்ம எப்படி சொல்ற, சைனிக்கெல்லாம் கிடையாது, சத்தியமா கிடையாது, அப்படி தெரியுது. இன்னொன்னு உண்மையான சத்தியசந்தமான உண்மை என்னன்னா போனோட கிளாரிட்டி. இந்த பாக்குறோம் பிடிச்சிருக்காரு பாத்தீங்களா போன், இந்த போனோட கிளியாரிட்டிக்கு நாங்க அப்படி தெரியுறோம். நேர்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சோத்துல போட்டு போயிடாதம்மா, சாப்பிட வேண்டியிருக்கு. அதாவது ஜலதோஷம் பிடிச்ச நாள்லயே அவ்வளவா 2 நாளோ 1 நாளோ இருக்கும். கேரளா மண்ணுக்கு காலை வச்சுட்டோம்னா டக்குன்னு அது மாறிடும். என்னதுமா இந்த ஜலதோஷமே? ஜலதோஷம் அதாவது டேப்லெட்டே போட வேண்டாம். டேப்லெட் போடாம ஒரு தலைவலியா இருக்கட்டும், ஒரு காய்ச்சல் இதெல்லாம் இருக்குதா, அது குறையுதுன்னா அது எனக்கு மட்டும்தான் குறையும். தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேசாம 1/2 மணி நேரம் போனை அமர்த்தி போட்டுட்டு படுத்து எந்திரிச்சுன்னா தலைவலி போயிடும். காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் பச்சை தண்ணியில மேல ஊத்தி குளிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, காய்ச்சல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த ஜலதோஷம் அது நல்லா பிடிச்சிருக்கும். மூக்கெல்லாம் அடைச்சிருந்துச்சு. ஹைதராபாத் போயிருந்தப்ப பேசவே முடியாது. ஆமா ஹைதராபாத்ல. ஆனா அங்கேயும் நல்ல பனிமூட்டமா தான் இருந்துச்சு. பனிமூட்டமா தான் இருந்துச்சு. ஹைதராபாத்ல மூச்சே விட முடியாத அளவுக்கு எனக்கு டைலாக் பேசும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நிறைய சில இடங்கள்ல எங்க 2 பேத்துக்குள்ள இந்த வீடு கட்டுறத வச்சு இன்ஜினியர் கிட்ட பேசி இதையும் பேசி இப்ப தேவையில்லாத வேலையில நீங்க தான் இழுத்து விட்டு அந்த மாதிரி சில வாக்குவாதங்கள், எங்களுக்குள்ள சில வாக்குவாதங்களும் கூடி அந்த இடத்துல போனதுனால இவங்க மனசு கவலையாகவும் இருந்தனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு உடம்புக்கு, கண்ணுங்கன்னெல்லாம் வீங்கி போச்சு, ஒரு மாதிரியா இருந்தீங்க. அந்த சில வாக்குவாதங்களால் நாங்க 2 பேரும் கொஞ்சம் சேடாவும் இருந்ததுனால அந்த நேரத்துல மூக்கடைச்சு ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க. அது கேரளா மண்ணுல காலை வச்ச உடனே அது போயிருச்சு. அதே மாதிரி திருப்பி மணாலி போயிருந்தப்ப மூக்கு அடைச்சுக்குச்சு. ஜன்னி இந்த மாதிரி ஆயிட்டு அந்த குளிருக்கு. இங்க கேரளா மண்ணுக்கு காலை வச்ச உடனே அந்த ஜலதோஷம் போயிருச்சு. என்ன சொல்ல வர்ற, கேரளா மண்ணை விட்டு நான் காலை வெளியில எடுத்து வச்சேன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அதனால நான் கேரளாக்குள்ளேயே தான் இருப்பேன்னு சொல்ல வர்றியா? அப்படி சொல்லல, நமக்கு ஒரு ஊர் பழகிட்டோம்னா அந்த இதுக்கு மாறிடுவோம் நான் சொல்ல வரேன். இருங்க, நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரேன். ரொம்ப நேரமா கையை முக்கிக்கிட்டே வலிக்கத்தான் செய்யுது. சரி வரட்டும், அதுக்குள்ள நம்ம ஒரு பேசிக்குவோம். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, என்ன அக்காவோட போட்டோ வச்சு எடிட் பண்ணிருந்தா, சின்ன பிள்ளை போட்டோ நோட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்த உடனே ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க அக்காவுக்கு பெரிய 26 வயசு தானே அப்படின்னு. இல்லைங்க, அது ஒரு ப்ராம்ப்டை நான் எடிட் பண்ணும்போது அந்த ப்ராம்ப்டில் அதில் 26ன்றதை மாற்றாம நான் தான் எடுத்து எடிட் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால எடிட்டிங் வேலையெல்லாம் நமக்கு தெரியுமாங்க, நான் தான் பண்ணுவேன். எடிட்டிங்கே எனக்கு ஒழுங்கா பண்ண தெரியாது. நான் எங்கங்க அதெல்லாம் எடிட் பண்ணுவேன்? எடிட் பண்றது எல்லாமே என்னோட போட்டோ வச்சு இவர் தான் எடிட் பண்ணுவாரு. சில டைம் எப்படி சொல்றது,
வயசை குறைச்சி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? வயசை குறைஞ்சா ஆயுசு குறையும்பாங்க. யாருமே மீடியாவில் இருக்கவங்க பெரும்பாலும் வயசு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தான் தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கோமே. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுன்ற மாதிரி. வயசு என்னப்ப அப்படின்னு சொல்கிறோமே, இத்தனை வயசுல இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கமே, இப்படி நல்லா இருக்கமே நினச்சிக்கணும். என்ன அதைத்தான் கடவுள்கிட்ட நம்ம அது நாங்கள் வந்து என்றைக்குமே வயசு இவ்வளவுன்றதுனால எங்களுக்கு இவ்வளோ வயசு, எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்கு உள்ள வயசு 40 நாள் 40, 42 நாள் 42, 45 எனக்கு 50 ஆனாலும் ஆமாங்க 50ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுல உள்ள வயசு இந்த வயசுலயும் கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் வயசு வரைக்கும் ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாத ஜீவிதத்தையும் கொடுத்தாலும் போதும். தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் தூங்க போற வரைக்கும் ஒரு மாத்திரை கூட போட்டு தூங்காத அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம தாங்க கோடீஸ்வரர். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கடவுள் எனக்கு இந்த 42 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே கடவுள் கொடுக்கணும்னு நாங்க அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். அதான் சொல்றேன், அது நமக்கு கிடைச்சாலே போதும். நம்ம எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு சாயந்தரம் தூங்குற வரைக்கும் தடாப்படா எந்திரிச்சு வேலை வெட்டிகள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஆரோக்கியம் நமக்கு இருந்தாலே நம்ம ஆயுசுக்கு பொழைச்சி சாப்பிட்டுக்கலாங்க. உழைச்சி சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தினால உழைப்பை பற்றி கொஞ்சம் பேசிட்டே தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இப்போ பேச உழைப்பை பத்தி இல்ல, நம்ம பொழப்பை பத்தி உழைப்பை பத்தி பேசுறோம்ல, எங்க பொழப்பை பத்தி பேசுறோம். ஓகே சரிங்களா? அப்புறம் என்னமோ நினைச்சே மறந்துட்டேன். நீ நினைச்சத மறக்கறதா உனக்கு வேலை செய்ய சொல்லு. வீட்டு வேலைக்கு நீங்க அடுத்து யார்கிட்டயாவது நிறைய பேர்கிட்ட காசு வாங்குனீங்களா இல்ல லோன் வாங்குனீங்களா? பல தவணை சொல்லிட்டோம், காசு வாங்கியிருக்கோம், லோனு மட்டும் வாங்கல. லோன் எங்களுக்கு கொடுக்கல. பேங்குக்காரங்க லோனு எங்க முகர கடைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா ஊர்ல வீடு கட்டுறதுனால. இங்க வீடு கட்டுறதா இருந்தா இங்க நீங்க எவ்வளவு வீடு கட்டினாலும் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் இங்க நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க உள்ளவங்க. அப்புறம் நாங்க அது மெனக்கடலை ரொம்ப நேரம். அப்ப நாங்க ஒரு இடத்துல தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட நாங்க கேட்டோம், எங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சதுனால சரி நாங்களும் அதை மெனக்கடலை. நாங்க இங்க இருந்து போய் அங்க இருந்து 10 நாள் 15 நாள் இருந்து அலைஞ்சு பிரிஞ்சு வாங்கிட்டு வரது எங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலா இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஓகே இருக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க வாங்கி அந்த வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. வீட்டு வேலை நார்மலா வீட்டு வேலை போய்கிட்டு இருக்கு. ரொம்ப அவசரமாவும் நாங்க பண்ண சொல்லல, பொறுமையாவும் பண்ணுங்கன்னு நாங்க சொல்லல. நல்லபடியா கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லபடியா பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம உறவுகள் எல்லாத்துக்கும் நாங்க வீடு பால் காய்ச்சும் போது நாங்க உண்மையிலே சொல்லுவோம். அது வரைக்கும் நம்ம வீட்டோட அப்டேட் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா அப் டு டேட் நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லிட்டோம்னா லாஸ்ட்ல எல்லா ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளே இந்த வீடு இருக்குங்க பாருங்க, இதாங்க கிச்சன் அதான் தெரியுமே, இதாங்க பெட்ரூம் அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆகி போயிருமே அப்படின்றதுக்காக நம்ம இனிமே வீட்டோட அப்டேட் வேண்டாம். லாஸ்ட்ல நம்ம எல்லா ஃபினிஷிங் முடிச்சுட்டு பால் காய்ச்சப்போ நீங்க வீட்டை பாத்துக்கோங்க சரிங்களா? அதனால வீட்டோட அப்டேட் இதுதான். அதனால வீட்டோட அப்டேட்டை தயவு செஞ்சு உறவுகள் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. எங்களால தட்ட முடியல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சொல்லிக்கிறோம். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, உங்களுடைய சின்ன வயசு போட்டோவை எதுக்கு சும்மா எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட் மெசேஜ்ல கேட்டிருந்தீங்க. அது அப்படி கிடையாது. அதாவது நம்ம வந்து இப்போ நாங்கள் 44 வயசு எனக்கு ஆகுது, 42 வயசு சாந்தாவுக்கு ஆகுது. 42 வயசு தான் நடக்குது, எனக்கு 44 வயசு நடக்குது. செப்டம்பர் தான் 45 வயசு ஆரம்பிச்சிடும். அப்போ 50 வயசு இல்லை 100 வயசு ஆனாலும் நம்ம என்னைக்கும் சின்ன பிள்ளைங்க தான். நம்ம என்னைக்கும் நான் சாந்தாவை சின்ன பிள்ளைய தான் பாக்குறேன். சாந்தா என்னைக்கு என்ன அந்த வயசுல போய் எப்ப எப்படி பார்த்தாங்களோ ஃபர்ஸ்ட் அதே வயசுல தான் சாந்தா என்னை பாக்குறாங்க. நாங்க இப்படித்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எங்க பிள்ளைங்க இல்ல அவங்க பேரம்பேத்திங்க வந்தாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்றத எங்களுக்கு நாங்களே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் நாங்க ஸ்டோரி வைக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலப்போ எங்களுக்குள்ள ஒரு சடவு வராது. அப்படியே அதவா அவர் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் வந்தா அவர் ஒருவேளை என்னைய போன்ல பிளாக் பண்ணிட்டா அந்த பழக்கம் அவருக்கு நிறைய. நான் கண்டிப்பா போனே எடுக்க மாட்டாரு, போன் போட்டா எடுக்க மாட்டாரு. அது நம்ம உறவுகள் பேசுற எல்லா உறவுகளுக்குமே தெரியும். இவர் என்னடா ஒரு குட் மார்னிங் கூட போடல, என்னடா நம்ம போட்ட மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அது புதுசா பழகுறனால உங்களுக்கு அது ஃபீலிங்ஸா இருக்கும். எனக்கு நாள்ல இருந்து 19 வருஷமா இது பழகுறனால பழகி போச்சு. முன்னாடி மீடியா இல்லை, அதனால நான் பக்கத்து வீட்டுக்கு எஸ்டிடி பூத்துக்கு ஃபோன் போட்டு அவர் எப்படி இருக்காரு என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணிடுவேன். இவரை கூப்பிடுங்கலாம் கேட்க மாட்டேன். இப்போ நான் எப்படி இருக்கேன் நீ எப்படி இருக்குங்கிறத என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு எப்படி தெரிய வைக்கணும்னா ஒன்லி ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில நாங்க 2 பேரும் பேசிப்போம். நேரிட்டு நாங்க பேசிக்க முடியலனாலும் அவர் என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஸ்டோரியா போட்டுருவாரு. அவர்கிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை ஸ்டோரியா போட்டுருவோம். அதுதான் காரணம், இதுதான் மெயின். ஓகேங்களா? அதுக்காக அந்த சண்டை வந்து பிரிவுல நடக்குமான்னு கேட்டால் சான்ஸே கிடையாது. பிரிவுன்னு ஒன்று எங்களுக்கு வந்தால் அது எங்களோட மரணம்.
அதால மட்டும்தான் எங்களுக்கு பிரிவு ஒன்று கொடுக்க முடியும். அது வரைக்கும் நான் இழுத்து பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த லூசு தான் வம்புழுப்பாரு. இந்த லூசுனாலதான் சண்டை வரும். இந்த லூசுனாலதான் சண்டை வரும். இந்த லூசுனாலதான் வம்புழுப்பாரு. சமாதானம் மட்டும் மேடம் தான் பண்ணுவாங்க. அதாவது தூர விட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு பக்கத்து வீடோ சொந்தக்காரவங்களோ அண்ணன் தம்பிகளோ கிடையாது. அண்ணன் தம்பிகளா இருந்தா கூட நான் தூர விட்டுட்டு வந்துருவேன். புடிச்சேன்டா நம்பருடா அப்படிங்கிற மாதிரி புடிச்சவேன். அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன். ஓகேங்களா, இதுதான் காரணம். இன்னொன்று புதுசா நீ கொஞ்சம் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால எப்ப ராஜாவுக்கு டாட்டா சொல்லி பாய் பாய் சொல்லிட்டு போவீங்களோ, இப்ப கூட சொல்லிட்டு ஊருக்கு போகும்போது டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு தான் போவாங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி சொன்னவங்களுக்கு இந்த பதிலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதாவது டாட்டா பாய் பாய் நம்ம ஊருக்கு போறோம், ஒரு மெசேஜ் போடுறோம், நாங்க ஊருக்கு போறோங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றோம், அவங்க கிட்ட இப்போ டாட்டா பாய் பாய் போடுறோம். சரி, நான் ஒரு வியாபாரத்துக்கு போறோம், நம்ம வாடிக்கையா ஒரு ஆள்கிட்ட மெசேஜ் போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், நாங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அவங்க உடனே ஒரு டாட்டா பாய் பாய் போயிட்டு வாங்க. இந்த டாட்டா பாய் பாய் வந்து நார்மல். ஒரு வாழ்க்கையை விட்டு போறோம் அப்படின்றதுக்காக நம்ம டாட்டா பாய் போட்டுட்டு போனோம்னா அது நிறைய பேர் போயிருக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. அடுத்தவங்க ஏன் போனீங்கன்னு அவங்க பர்சனல்ல போய் தலையிட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஆனா நாங்க இன்னைக்கு இல்ல என்னைக்குனாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க குண்டு சட்டிக்குள்ளே நாங்க உருண்டுக்குவோமே தவிர கிடையாது. நாங்க என்னைக்குமே சரி நீ போ இந்த பக்கம் நீ போ இந்த பக்கம்னு நாங்க போகவும் மாட்டோம். நானே அப்படி சொல்ல வரேன். நானே அப்படி திரும்பினா கூட பிடிச்சி இழுத்து உட்கார்றதுக்கு திரும்ப அப்படின்னு 2 பச்சக்கு எல்லாம் இது பண்ணி நம்மளை உட்கார வச்சிருவாங்க. அதனால தயவு செஞ்சு நம்மளை அதாவது நம்மளுடைய நலம் விரும்பிகள் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாட்டி ஏதாச்சும் ஒரு வேலையில இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்க, நாளைக்கு நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. நிதின் வந்துட்டாப்ல. நிதின் 4ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பாப்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லலைன்னா இப்ப இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு, சாதம், பருப்பு குழம்பு, பைத்தங்காய் பொரியல். காலையில இந்த பைத்தங்காய் பொரியல், இந்த பைத்தங்கான்னு கேட்டாலே கடைக்கு போனா கூட பைத்தங்காய் பார்த்தா எம்மா திரும்புற மாதிரி நான் தாங்க வாங்கிட்டு இந்த லூசுக்கு பிடிக்குமே, அதனால நான் வாங்கிட்டு சரி நீயாச்சும் தின்னு அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு வர்றதே நானு. ஆனா பைத்தங்காய் வச்சு உண்மையிலே கடைக்கு போனா பைத்தங்காய் பார்த்தாலே கண்ணு இந்த பக்கம் திரும்பிடுதுங்க. அந்த அளவுக்கு ஆகி போயிட்டோம். ஆனா இவங்க மூத்தமே நிதினும் பைத்தங்காய்னா வளைச்சு அது அந்த மெழுக்கு வரட்டினா சாப்பிடுறாங்க. பிடிக்க மாட்டேங்குது. பைத்தங்காய் பொரியல், அப்பளம், ஊறுகாய், அவ்வளோதான் மத்தியானத்துக்கு. காலையில் நாங்கள் சாப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, டீ முடிஞ்சு. நான் சக்கரவள்ளி கிழங்கு 2 எடுத்து அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. இன்னும் மத்தியானத்துக்கு சாப்பிடல. மத்தியானம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பைத்தங்காய் பொரியல் இதுக்கு தான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா, இவ்வளோதான். எப்பவுமே இந்த பொரியல் கிரியெல்லாம் வச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் வச்சு சுட ஸ்டவ் ஆஃப் பண்றாங்களோ இல்ல ஸ்டவ் ஒரு கையில ஆஃப் பண்ணி இன்னொரு கையில சோத்தள்ளி போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பொரியல் அள்ளி மேல வச்சு பெசன் சாப்பிடுவாங்க. இப்ப இந்த உடம்ப குறைச்சதுனால கட்டி கண்ணையும் கட்டி கையிலையும் கட்டி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. சோறு சாப்பிட்டா வேகமா எனக்கு வெயிட் போட்டுரும். அதுக்காக இப்ப வெயிட்டை குறைச்சு நீங்க நல்லா இல்ல அசிங்கமா இருக்கீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா உண்மையான சம்பவம் என்ன தெரியுமா, நான் வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறம் தான் இவர் என் பின்னாடி சுத்துறாரு. அதுக்கு முன்னாடி சுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்குள்ள சுத்தலைங்க. ஒரு அளவாதே சுத்தினாரு. பொண்டாட்டியை பிடிக்கும், பொண்டாட்டிக்கு சரி. ஆனா அதிக ஒரு கேரிங்னு சொல்லுவோம்ல, அப்படி படத்துல வர்றாங்கல்ல அந்த மாதிரி என் தங்கம் உடம்ப குறைச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் என்ன சொல்லுவீங்க, ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்லுறியா, கேரிங் கொடுக்குறாரு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தோணல். ஆனா முன்னாடி ரொம்ப எடுக்கல. அதாவது நான் வந்துகிட்டு இருந்தேன், குறையும் போது பக்கத்துல வந்துட்டேன், அவ்வளவுதான். உருவம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப குட்டா இருந்தப்ப இவரை திரும்பி பார்க்க முடியல. அவங்க நார்மலா தான் இருந்தாங்க. நான் இப்படி வந்துகிட்டே இருந்தேன், நெருங்கி நான் வர்றதுக்குள்ள உடம்ப குறைச்சோட வந்தேன் பக்கத்துன்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்பதான் உருவம் தெரியுதுங்க. இதுதான் பாயிண்ட், கேட்டுக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் குண்டா இருந்தானா என் உருவத்தை தாண்டி பார்க்க முடியல. புரிஞ்சா? சரி, அதாவது இப்ப நாங்க இன்னைக்கு போட்ட வீடியோல கோபம் பார்த்திருப்பீங்க, கருத்து பார்த்திருப்பீங்க, எங்களுக்கு பேட் கமெண்ட் போட்டவங்களுக்கு ஒரு பதில் பார்த்திருப்பீங்க, ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, ஒரு ரொமான்டிக் பார்த்துருப்பீங்க, ஒரு லவ்வா பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஒரு கலாய்ச்சதையும் பார்த்துருப்பீங்க. 7 இதையும் இதில் கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது என்னைக்குமே ஒரு வீடியோவில் லைவ்ல நாங்கள் போடுற ஷார்ட்ஸில் எந்த வீடியோலையா இருந்தாலும் எங்களை அப்படியே ரியலாக கன்வெர்ட் பண்ணாதீங்க. நாங்கள் இதில் பேசுறது எல்லாமே காமெடி, சீரியஸான விஷயங்களை சீரியஸாக சொல்லிடுவோம். நாங்கள் 2 பேரும் எங்களை கலாய்ச்சிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது பேசுறது, நான் சாந்தாவை கலாய்க்கிறது, சாந்தா என்ன கலாய்க்கிறது எல்லாம் ஒரு 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 என்டர்டெயின்மெண்டா மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது இப்ப சாந்தாக்கா என்னை வீட்ல கலாய்க்கவே மாட்டாங்க. அப்படி இல்ல, கலாய்ப்பாங்க. அது என்டர்டெயின்மெண்டா பாருங்கன்னு நான் சொல்றேன். நான்
நக்கல் நான் ஏன்டி அவங்க கிட்ட புருஷன் கிட்ட பேசாம பொண்டாட்டி கிட்ட பேசாம வேற யார்ட்டங்க பேசுறது? மச்சினி குழந்தையாலாம் இல்ல, இருக்கிற எல்லா கிண்டலையும் இங்கே கிண்டல் பண்ணுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் மச்சினி குழந்தையாலாம் இல்லன்னு ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க? எத்தனை அக்கா அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம மச்சினி குழந்தையா, அதெல்லாம் நம்ம அது வந்து ரியல் கிடையாது இல்லம்மா. என்னைய அக்காவை நினைக்கிறவங்க எல்லாம் மச்சானு கூப்பிடுங்க, எனக்கு தங்கச்சியா இருக்கவங்க எல்லாம் மச்சானு கூப்பிடுங்க. என்ன அப்புறம் வேற எப்படி மச்சானு? நீங்க மச்சானு கூப்பிடுறவங்களா மச்சானு கூப்பிடுங்க. இன்னைக்கு கமெண்ட் மொத்தம் மச்சான் நட்ட இருக்கு, நான் என்ன பண்ண போறேனோ போடாடே அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, நாங்க இன்னைக்கு எல்லா பத்தியும் சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். பிடிச்ச விட்டு வீடியோ போடலன்னு கேட்ட அனைத்து உள்ளவங்களுக்கும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க தள்ளி ரோஸ் மாதிரியே இருக்கிறாங்க உண்மையிலே. சரி சரி ஓகே பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.